ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கடக லக்ன நண்பர்களுக்காக இந்த பதிவு 10 நாட்களுக்கான பலன்கள். ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 10 வரை. ஆகஸ்ட் 1ஆம் தேதி கடக லக்னத்திற்கு 12ஆம் இடமான மிதுன ராசியில சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்துல காலையில் 10:23 வர்றார். அது வரைக்கும் மிருகசிரேஷத்தில் இருக்கார். இந்த 10:23 திருவாதிரைக்கு வரும்போது ராகுவை போல பலன் கிடைக்கும். ராகு நமக்கு 9ஆம் இடத்துல இருந்தா கூட உத்திரட்டாதின்ற சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, சனி நமக்கு லக்னத்துக்கு 8ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள், சந்திக்கக்கூடிய நபர்கள், நாம் எதிர்பார்க்குற சில நல்ல நிகழ்வுகள் எல்லாமே கொஞ்சம் தடையை கொடுக்கும். அட்டமச்சனி இல்லையா, கொஞ்சம் நமக்கு நெருடலை கொடுக்கும், டென்ஷனை கொடுக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். பட் உழைப்பு நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும். உழைப்புக்காக நாம் ஒதுக்கிட்டோம்னா அந்த டைம் உழைப்பில் போயிடும். மற்ற புது செயல்பாடுகள், புது திட்டங்களுக்கு இன்னைக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த முயற்சிகளில் பட்டும்படாமல் இருந்துக்கிறது நல்லது. மறுநாள் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலையில் 10:58 புனர்பூச நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம் தொடக்கம். இப்போ குரு நம்ம லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ செவ்வாய் கிரகமும் அதே சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. இன்னைக்கு அந்த குரு சந்திரனை போல செயல்படுகிறார். சந்திரன் நமக்கு லக்னாதிபதி. அப்ப சந்திரனுக்கும் குருவுக்கும் நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்படுகிறது. பாக்யாதிபதியான சந்திரனோட பரிவர்த்தனை ஏற்பட்டால் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கும், உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும், மூத்த சகோதர சகோதரிகள் நன்மைகள் ஏற்படும். ஆன்மீக சம்மந்தப்பட்டது, ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்டது எல்லாம், ட்ரஸ்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஆதாயமாக நடக்கும். சமூகம் சார்ந்த நிகழ்வுகள் நல்லபடியாக நடக்கும். குழந்தைகள் நலம் வளர்ச்சியாக இருக்கும். திருமண வரன் பார்க்கறது மற்றும் சுபகாரியங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். மறுநாள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை பூச நட்சத்திரம் நண்பர்கள் 11:58 கடகராசியில் சந்திரனுடைய நட்சத்திரமான பூசத்தில் சந்திரன் போகிறார். ஆனால் சனி நமக்கு 8ல் இருக்கிறதுனால சிந்தனையில் தெய்வம் வழிபாடு மற்றும் அமைதி இதை தேடி போகணும். அப்போ அட்டமச்சனியினுடைய தாக்கம் நம்மளுக்கு இருக்காது. இந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:25 வரைக்கும் இந்த பூசம் இருக்கு. அதாவது ஆகஸ்ட் 4ஆம் தேதி. அதனால கடகலக்னக்காரங்கள் அந்த அன்னைக்கு டென்ஷன் குறைச்சிக்கிட்டு ஆன்மீகத்தில் ஈடுபட்டு தியானம் ஜபத்தில் ஈடுபட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஜென்ரலாக சனிங்கிறது இப்போ உழைக்கிற இடத்துல அதிக ஒர்க்லோட கொடுக்கும். அதனால கொஞ்சம் டயர்டாகும், அதுதான் விஷயம். அதே வியாபாரிகளுக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் சொந்த காசை போட்டு அடுத்து பிறரை நம்பி காசு கொடுக்கறது பிடிக்கிறது இதுக்கெல்லாம் இன்றைய நாளை அவாய்ட் பண்ணிக்கணும். மறுநாள் ஆகஸ்ட் 5ஆம் தேதி திங்கட்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் மதியம் 3:20 வரைக்கும். இந்த ஆயில்யம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்திலேயே இந்த நட்சத்திரம் இருக்கு. இந்த புதன் கிரகம் நமக்கு 2ஆம் இடமான சிம்ம ராசியில மக நட்சத்திரத்துல இருக்கு. கூடவே சுக்கிரனும் அதே நட்சத்திரத்துல சேர்ந்து பலன் கொடுக்குறாங்க, புத சுக்கிர யோகமாக. அதனால 2ஆம் இடம் ஒரு பலமா வேலை செய்யறது. பண வரவுக்கு நல்லா இருக்கும். பேச்சுனால பண வரவு வளர்ச்சிகள் கொடுக்கும். அடிப்படையில் நம்மளுடைய சிந்தனையிலிருந்து பணம் தேடுதலுக்கான முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும், தொழிலும் நல்லா இருக்கும். அடுத்த நாள் ஆகஸ்ட் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரம் மாலை 5:43 வரைக்கும் பூர நட்சத்திரம். சிம்ம ராசியில் சந்திரன் போகிறாரு. நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. சுக்கிரனும் 2ஆம் இடத்துல புதனோட சேர்ந்து மக நட்சத்திரத்தில் இருக்காங்க. பட் சுக்கிரன் பூரத்துக்கு பின்னால நட்சத்திரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருப்பார்.
கொஞ்சம் கெட்ட ஆற்றலை வெளிப்படுத்துவார். அதனால் என்ன, தைரியம், ஒரு இன்வால்மெண்ட்டில் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக செய்யணும். ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பணவரவுக்கும் தொழில் மேன்மைக்கும் நல்ல நாளாக அமையும். ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதன்கிழமை, உத்திர நட்சத்திரம், இரவு 8:29 வரைக்கும். இது சூரியனுடைய நட்சத்திரம். கன்னி ராசியில் சந்திரன் சூரியன் மாதிரி இயங்குறாரு. சூரியன் புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நம்முடைய லக்னத்தில் இருக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் என்பது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் சுக்கிரனுடைய பலனை தரப்போகுது. அப்போ இன்னைக்கு பண வரவை கொடுக்கும், ஈடுபாட்டை கொடுக்கும், நம்மளுடைய பேச்சுக்கும் மரியாதை இருக்கும், நம்மளுடைய அறிவு ஆற்றல் நன்றாக, பிரசன்டேஷன் பவர் நன்றாக செயல்படுத்தப்படும். மறுநாள் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு முழுக்கவுமே அந்த நாள் முழுக்கவுமே உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ சூரியன் புதன் மாதிரி செயல்படுறது பொருளாதாரத்துக்கு நன்மை. ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரம். நம்ம லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல லக்னாதிபதி சந்திரன், சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கு. லக்னத்துல குரு சந்திரனுடைய நட்சத்திரத்துல குருவும் செவ்வாயும் இருக்காங்க. அப்ப இதெல்லாம் குருமங்கள யோகம். கேது நமக்கு லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்காங்க. இந்த 3ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தும். அதனால இதெல்லாம் உயிர் பெற்றான ஒரு விஷயங்களுக்கு நன்மை தரும். திருமண விஷயம், வரன் பார்க்கறது, குழந்தை பிறப்பு, வீட்டுக்கு சுபகாரியங்கள், ஒரு குதூகலம், பரஸ்பர உறவு, அதாவது கல்வி மேன்மைகள், குழந்தைகளுக்கு கல்வி வளர்ச்சிகள், நமக்கு உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, மற்றும் மூளை உழைப்பு, கமிஷன் துறை, கலைத்துறை, இதில் இருக்கவங்க அத்தனை விஷயத்துக்கும் நன்மை தரும். அருள், ஆன்மீக அருளும் சித்திக்கும், நன்மை பலக்கும். இஷ்ட தெய்வமும் வழிபாடுகள் பண்ணும்போது மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். நமக்கு லக்னம்ங்கிறது தான் உயிர். அப்போ அந்த லக்னம் பலம் பெறுறது நமக்கு வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். இன்றைய நாளை நல்லா மெடிடேட் பண்ணி நம்ம கேட்கக்கூடிய வரங்களை பெற்றுக்கலாம். வழிபாடுகள் நமக்கு சிறப்பாக அமையும். அதே மாதிரி உறவுகளும் மகிழ்ச்சியை தரும். மறுநாள் ஆகஸ்ட் 10ஆம் தேதி சனிக்கிழமை, சித்திரை நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம், மாலை 4:17 வரை. அதுக்கு மேலே துளாராசிக்கு சந்திரன் மாறிடுவார். இப்போ 3ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் செவ்வாயும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே குருவோடு சேர்ந்து லாபஸ்தானத்தில் பயணிக்கிறதுனால இன்னைக்கும் கலைகள் சார்ந்து, கம்யூனிகேஷன் சார்ந்து, கமிஷன் சார்ந்து, ஆவணங்கள் சார்ந்து, ஒரு பிஹெச்டி அளவுக்கு பெரிய படிப்புகள் சார்ந்து நல்ல விஷயங்களை எல்லாம் பரிவர்த்தனை செய்கிற அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். சுபகாரியங்களுக்கும் நல்லா இருக்கும். அப்போ உறவுகளுக்கு மேம்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இது அமையும். இது மாதிரி 10 நாட்களுக்கு பலன்களை பார்த்தாலும் நம்ம ஜனன ஜாதகத்தை நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜியில் நட்சத்திர சூத்திரம் முறைப்படி கணித்து 12 பாவ உபநட்சத்திரங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணி 12 பாவ உபநட்சத்திரங்கள் அன்றாட நட்சத்திரங்கள் மூலம் நமக்கு என்ன பாவத்தை இயக்குது, அப்போ எந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு எந்த செயலை செய்யலாங்கிற அளவுக்கு ஜோதிடத்தை விரிவாக பார்ப்பதற்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை பயன்படுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கி அதில் ஜாதகம் கணித்து ஆலோசனை பெறுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.